இன்ஸ்டன்ட்டா ஒரு தோசை செய்வோமா? அதுவும் ஹெல்தியா. மாவு அரைக்க வேண்டாம், புளிக்க வைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ்ல குயிக்கா ரெடி பண்ணிடலாம். இந்த மாரி தோசை சுட்டு குடுத்தீங்கன்னா, ராகி பிடிக்கலன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு? ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கட் பண்ண கேரட், கட் பண்ண பச்சை மிளகாய், சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி, கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லிய ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ரவா தோசை மாதிரி. மாவு திக்கா இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ தோசை தவா நல்லா ஹீட் ஆனதும் 1 கப் இந்த கரைசின ராகி மாவு தோசையாக ஊற்றிக்கலாம். ரவா தோசை மாதிரி கேப் விட்டு ஊற்றிக்கலாம். ஹோல்ஸ் இருக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ராகி தோசை ரெடி. இது நினச்ச நேரத்தில் குயிக்காக பண்ணிடலாம். டயட்டில் இருக்கீங்கன்னா அப்போ இது உங்களுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.